காதல் பத்தினா காதல்னா இதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதன் அளவு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ மகள், ஒரு காலகட்டத்தில் படிப்பு, ஒரு காலகட்டத்தில் நண்பர்கள், மனைவி, அம்மா, அப்பா, இப்போ மகள், தொழில் எல்லாம். அரசியல் பத்தி நான் எப்போதும் சொல்றதா, அரசியல் என்பது யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு அரசியல் எவ்வளவு முக்கியம் அத சொல்லுங்க. இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே முக்கியம் தான். ஆனால் அரசியல் என்பது யாது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்கள் அறிவின் வழியாகவோ உங்கள் உழைப்பின் வழியாகவோ இந்த சமூகத்தை ஒருபடி நகர்த்த நீங்கள் பிரயத்தனப்பட்டால் நீங்கள் அரசியலில் இருப்பதாக அர்த்தம். அப்படி பார்த்தா நீங்களும் அரசியல் இருக்கீங்க, நானும் அரசியலில் இருக்கேன், என் பொண்ணும் அரசியலில் இருக்கா. ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் என்றால் நீங்கள் அரசியல் இருப்பதாக அர்த்தம். மற்றபடி தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு, இந்த ஊர்ல இந்த ஜாதி இருக்குது, இங்கே இவ்வளவு ஓட்டு இருக்குதுன்னு கணக்கெடுப்பது தேர்தல் அரசியல். ஆனால் என்னைக்காவது உங்களுக்கு தோணுமா, அதாவது இவங்க நம்ம ஸ்டேஜில் ஏறினாலே ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி, தத்துவம் சொல்றது, இன்ஸ்பிரேஷனால இதாவே கேட்குறாங்களே, ஜாலியாக எதுவும் கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஃபீலிங் என்னைக்காவது? எல்லா மேடையிலுமே தோணும். ஏன்னா அதாவது வேற யாராவது கேட்குறப்ப கூட தோணாது. இப்போ உங்களுக்குலாம் நான் ஜாலியாக எவ்வளோ ஜாலியாக இருப்பேன்னு தெரியும். ஆமாம், தெரிஞ்சும் ஒரு சதிக்காரனுங்க மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளோ சீரியஸாகவே கேட்குறீங்களே. வெளியாளுங்க கேட்டா கூட பரவாயில்ல கேட்கலாம். ஓகே, அப்ப இது எல்லாத்தையும் தூக்கி போடுறோம். எங்கள மாதிரி தானே நீங்க பேச ஒரேஞ்சு சொல்றீங்க. கேட்டீங்கன்னா ஒருத்தனையும் பேச சொல்ல முடியாது. ஆனால் ஓகே, நான் அரசியலில் மாற்ற வேண்டியது, யங்ஸ்டர்ஸை மாற்ற வேண்டியது அதெல்லாம். உங்களால் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு விஷயத்தை மாற்றணும், அந்த பவர் உங்ககிட்ட இருக்குன்னா என்னத்தை மாற்றுவீங்க? காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங்னு சொல்கிறத ஒரு தடவையாவது 10 மணிக்கு தொடங்கணும். ஓகே, என்னுடைய 15 ஆண்டு கால ஆசை என்பது சொன்னதுலேருந்து 1 hour லேட்லையாவது ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி சௌரியமாக இருக்கும். இல்லைம்மா, எனக்கு அதெல்லாம் நான் அப்போலேருந்து சாப்பிட்டு பழகிட்டேன். அதுவும் நம்ம ஆளுங்க நல்லா தான் சாப்பாடு போடுவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நோ ப்ராப்ளம். சாப்பாடு பிரச்சனை உனக்கு எப்போதுமே இருக்குங்கிறனால எல்லாருக்கும் இருக்குன்னு நீ நினைக்கிறது. கூடிய சீக்கிரம் நீ நான் ஒரு டாபிக் வைங்கண்ணா. ராமருக்கு 2வது திருமணம் தேவையா தேவையில்லையா, அது மாதிரி ஒரு இது மட்டும். அவர் கோவப்படுறாப்புல, 2வது திருமணமா 3வது திருமணமான்னு பேச வேண்டிய இடத்துல 2வது திருமணம் தேவையா இல்லையான்னு பேசிட்டு ராமர் எல்லாம் ஓகே தானே, செய்யக்கூடிய ஆள் தான். சில பேர் வந்து சில வாய்ப்புகள் கிடைத்த பிறகு பெரிய ஆளாவாங்க. சில பேர் வந்து இந்த இமேஜ் கிடைச்சதுனால அதை பிடிச்சிக்கிட்டே மேலே வந்துருவாங்க. நான் 2வது ரகம்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு, அந்த இமேஜ் கிடைச்ச உடனே அதை பிடிச்சிட்டு அதுக்கு நாணயமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பிடிச்சி மேலே வந்திருக்கேன், அவ்வளோதான். நம்ம யூடியூப்லாம் பேசுனது ஏதாவது வைரல் ஆகும். இந்த ஆஃபீஸில் பசங்களாம் அப்பா பேசுனதை பாரு அப்படின்னு போட்டு காட்டினா 10வது செகண்டில் சொல்லிடுவா, சும்மா இருங்க தான் வீட்லேயும் பேசுகிறாரு அப்படின்னு. அந்த அளவு நம்மளை ஓட்டுற டைப்பு. சரி, டிவியில் அப்பா வந்து அட்வைஸ்லாம் பண்ணுறாருல, இது இந்த மாதிரிலாம் சொல்கிறாருல, வீட்லேயும் இதே மாதிரியா? இல்லை, நீயும் அப்பாவும் எதுக்கெல்லாம் சண்டை போட்டுப்பீங்க வேணும்பா? சும்மாவே எதுக்கெல்லாம் சண்டை போட மாட்டோம்னு வேணா கேளு. சும்மாவே சண்டை போடுவோம், அடிப்போம். 2 நிமிஷம் டைம் தரேன். ஓகே, அதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான், டான்ஸா சாங்கா. அப்படி ஒரு வேற வழி இல்லைன்னா சாங் தான். ஆனால் என்ன பாட்டு பாடலாம் தெரியல, அந்த பாட்டும் நீங்களே சொல்லிடணும். எனக்கு தெரிஞ்ச 2 பாட்டு தான், அது 20 தடவை பாடிட்டேனே நான். ஆனால் என்ன ஸ்டவ் மேலே கடாயி ஒரு பாட்டு இருக்குண்ணா, அது பாடுங்கண்ணா. அது ஒரு லைன் தான் தெரியும். ஸ்டவ் மேல கடாயி டாக்கெட்டு நான் துபாய். என்னது என் ஷோல கூட அந்த பையன் அருமையா பாடினா. என்ன லைன் சொல்லுங்க, வேணா பாடிடுறேன். ஸ்டவ் மேல கடாயி. சொல்றா புகழ் சொல்லி கொடுறா அண்ணனுக்கு. ஸ்டவ் மேல கடாயிங்க ஐயா. ஸ்டவ் மேல கடாய். சாக்கடையில சிடாயிங்க ஐயா. சாக்கடையில சிடாய். வடிவேலுனா துபாய்ங்க ஐயா. வடிவேலுனா துபாய். கையை விட்டா டபாய்ங்க ஐயா. கையை விட்டா டபாய். காதை கொஞ்சம் கொடாய். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாங்க, கொலுசு 2ஆங்க, கொலுசு 3ஆங்க வாங்க சொன்னேன். ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங். அடவாரி விட்டாக்க வரவரட்டாக்க வழி தெரிஞ்சாக்க வாரேன் போங்க.